அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். இன்று திருப்பாவையின் பாடல் அமுத தொகுப்பில் 19வது பாசுரத்தை பற்றி பேசி விளக்க வந்திருக்கிறேன். நாம் நன்றாக தெரிந்த அல்லது தெரியாத ஒருவரின் வீட்டுக்கு செல்கிறோம். யாரும் கண்ணில் படவில்லை. அந்த வீட்டிற்கு அழைப்பு மணி இல்லை. அந்த வீட்டின் கதவுகள் திறந்தே இருந்தாலும் கூட வாசலில் இருந்து நாம் குரல் எழுப்புவதுதான் நாகரிகம். உள்ளே இருப்பவர்களுக்கு தங்களின் வருகையை தெரிவிக்க வேண்டும். அதற்கு அவர்களை அழைக்க வேண்டும். அழைப்பு தருணத்திற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும். அவசர காலத்தில் உதவி வேண்டி அழைக்கும்போது நமக்கு நல் வார்த்தைகள் எதுவும் தோன்றாது. அப்போது தேவையை சொல்லி கூக்குரலாம். அவசரமில்லை, அதே வேளையில் அவசியம் என்னும் பொழுது உள்ளிருப்பவர்களின் கருணையை நாடி பெற வேண்டிய சூழல் என்றால் அதற்கேற்ப அழைப்பில் அன்பு துணிக்க வேண்டும். அந்த வீட்டில் தன் தேவையை தீர்த்து வைக்க உகந்தவர் யார் என்பதை அறிந்து அழைத்திட வேண்டும். பொருளை யாசிக்கவே இத்தனை நாகரிகங்களும் உத்திகளும் வேண்டுமென்றால் அருளை யாசிக்க செல்லும் ஆண்டாள் எவ்வளவு மெனக்கிட வேண்டும். பாசுரத்தை இதை பார்ப்போமா? குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கைமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். நாற்புறமும் குத்து விளக்குகள் எரிய அழகு, குளிர்ச்சி, மேன்மை, நறுமணம், தூய்மை ஆகிய 5 தன்மைகளுடைய தந்தத்தினால் ஆன மஞ்சனத்தில் கொத்து கொத்தாக மலர்ந்துள்ள பூக்களை கூந்தலில் அணிந்துள்ள நப்பின்னை பிராட்டியின் மார்பினில் சாய்ந்து உறங்கும் நறுமலர்களால் ஆன மாலையை அணிந்த கண்ணபிரானே, வாய் திறந்து ஒரு வார்த்தையேனும் பேசுவாயாக. பின்னர் நப்பின்னை பிராட்டியை நோக்கி, மை தீட்டி அகலமான நீண்ட கண்களை உடையவளே, உன் கணவனான கண்ணனை எவ்வளவு சமயமானாலும் நித்திரை துறந்து எழுந்திருக்க நீ சம்மதிப்பதில்லை. ஒரு நொடி பொழுதும் அவனது பிரிவை தாங்க இயலாதவளாக இருக்கிறாய். இப்படி செய்வது நியாயமன்று. உன் இயல்புக்கும் தயாள குணத்திற்கும் தகுந்ததன்று. பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தை என்பது நேரடியான பொருள். ஆனால் இப்பாசுரத்தில் வரும் பஞ்சசயனம் என்பது ஒரு வைணவன் அணிந்திருக்க வேண்டிய 5 பொருட்களை குறிப்பது என்பது உள்ளுரையாம். அவை பரமாத்மா தோற்றம் என்னும் மிக்க இறைநிலை, ஜீவாத்ம தோற்றம் என்கிற உயிர்நிலை, மோட்சம் கைகூடுவதற்கு உதவும் வழிகையான தக்க நெறிகள், பரமன் திருவடியை பற்ற முடியாமல் தடுக்கும் இடையூறுகளாம் உள்வினைகள், பரமாத்மா அனுபவம் என்கிற வாழ்வினை முக்தி அடைகின்ற மோட்சம். இப்பாசுரம் மலர் மார்பா என்று கண்ணனையும் மைத்தரங் கண்ணினா என்று பிராட்டியையும் சேர்த்தே துயிலெழுப்ப முனைகிறது. அதாவது வைணவ அடியாரின் மோட்ச சித்திக்கு பகவான் பிராட்டி என்ற இருவரும் திருவுள்ளம் வைக்க வேண்டும் என்பது இதன் உள்ளுரையாம். பிராட்டியின் பரிந்துரை வைணவத்தில் இதற்கு புருஷகாரம் என்று பெயர். அடியவர் முக்திக்கு அவசியம் என்பது வைணவ கோட்பாடு. இந்த குணத்தைத்தானே நம்மாழ்வார் நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் என்று திருவாய்மொழி பாசுரத்தில் குறிப்பிடுகிறார். தத்துவார்த்தத்துக்குள் புகுந்து குழப்பாமல் மேலிட கிடைக்கையாய் அர்த்தத்திலேயே விரசமில்லாத விளக்கத்தை தர ஆண்டாள் இடம் வைத்திருக்கிறார். கூர்மையான கவிதையின் சக்தியே அதுதானே. அப்படி அறைக்கு வெளியே நிற்கும் பெண்களுக்கு கதவை திறக்கிறதுக்கு நீயா நானா என்று போட்டி நடக்கிறது அறைக்கு உள்ளே. நப்பின்னைக்கோ பேச முடியவில்லை, நடப்பதை சொல்ல இயலவில்லை, தானும் எதுவும் செய்யவும் முடியவில்லை. இப்பாசுரத்தில் நப்பின்னை கொங்கைமயில் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று ஆண்டாள் பாடும்போது
பிராட்டியின் தாய்மைக்குரிய பேரன்பை கொங்கை என்னும் சொற்பிரயோகத்தின் வாயிலாக குறிப்பில் உணர்த்துகிறாள் ஆண்டாள். பரமனிடம் ஆலோசிக்காமலேயே பிராட்டி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். ஆனால் பெரும்பாலும் பெரும் பாவம் செய்தவர்களை கூட பரமனிடம் ஆலோசிக்காமல் ஒருபோதும் பிராட்டி தண்டிக்க மாட்டாள். அப்பேற்பட்ட கருணை மாதா அவள். மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்று ராஜாஜி போற்றிய தாயவள். இந்த பாசுரத்திற்கான உள்ளுரையை பார்ப்போம். குத்து விளக்கெரிய ஆச்சாரிய உபதேசத்தை குறிப்பில் உணர்த்துகிறது. இன்னொரு விதத்தில் சம்சார இருளை விளக்க வல்ல ஒளிரும் ஞானத்தை சொல்வதாகும். இன்னொரு விதத்தில் குத்து விளக்கெரிய என்பது தனது ஒளியால் தானே மிளிர்ந்து கொண்டு அதே சமயத்தில் அடியவர்க்கும் பரமனின் திருவடிவத்தை வெளிச்சமிட்டு காட்டும் கருணை வடிவான திருமகளை குறிப்பில் உணர்த்துவதாகும். அன்னங்காச்சார் சுவாமிகள் குத்து விளக்கு பல இடங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படத்தக்கது என்பதால் எம்பெருமானாரை ராமானுஜரை குறிப்பதாக உரை எழுதியிருக்கிறார். தோரண விளக்கு அதாவது ஒரே இடத்தில் இருப்பதால் என்பது அவரது குருவான திருக்கோட்டியார் நம்பியை குறிப்பதாகும். ஒரு குத்து விளக்கில் ஆண்டாள் எவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறார் பாருங்கள். கோட்டுக்கால் கட்டில் என்னும்போது கட்டிலின் 4 கால்கள் தர்ம கடமை, அர்த்தம் செல்வம், காம ஆசை, மோட்சம் முக்தி என்கிற 4 சம்சார ஆதார நிலையை உணர்த்துவதாக உள்ளுரையாகும். இன்னொரு விதத்தில் இவை நான் என்ற அகந்தியின் 4 நிலைகளை, நானே செய்பவன், நானே அனுபவிப்பவன், நானே ஞானமிக்கவன், நானே பக்தன் என்பதையும் உணர்த்துவதாகும். பரமன் இவற்றுக்கு மேலே இருப்பவன். நான் என்று கூற தகுதி உடையவன் பரமன் ஒருவனே. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் கூறியபடி மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி என்று சொல்லும்போது பஞ்சசயனம் பஞ்சபூதங்களை, அதாவது ஐவகை உயிர்களை, தேவ மானுட மிருக தாவர ஜட என்பது குறிப்பாக உட்கருத்தாகும். பரமன் இவற்றுக்கெல்லாம் மேல் உள்ளவன் என்பதை மேலேறி என்பது உணர்த்துகிறது. கொத்தலர் பூ பரமனையும் பிராட்டியையும் சுற்றி குழுமியுள்ள தேவர்கள், முனிவர்கள், அடியவர்கள் கூட்டத்தை குறிக்கிறது. மலர் மார்பா என்பது பரமனின் கருணை வடிவை குறிக்கிறது. வாய் திறவாய், திருவருளுக்காக தொழுது நிற்கிறோம், எங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்வாய். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி வாக்கியத்தை தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்பதை நினைவு கூற வேண்டும். அடுத்து மைத்தடங் கண்ணினாய் என்பது கிருஷ்ண பக்தியில் மை உருகி நிற்கும் உத்தம அடியாரை குறித்து சொல்லப்படுகிறது. நீ உன் மணாளனை, ஆச்சாரியனை, அதாவது குருவை குறிப்பில் சொல்வதாகும். எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய் என்றால் எங்கள் அஞ்ஞான இருளை விளக்கவல்ல குருவின் உபதேசத்தை அடியவர் நாங்கள் பெற தடையாக இருத்தல் கூடாது என்பது. எத்தனையிலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று. பரமனை விட்டு பிரியாத நிலை வேண்டும் அடியவர் மனநிலையை குறிப்பில் உணர்த்துவதாகும். அதுவே பேரின்பம், தத்துவம். மீண்டும் சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொள்வது தத்துவம் அன்று. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு என்று விஷ்ணு சித்தர் பாடியதையும் நினைவு கூற வேண்டும். தகவேலோ பரமனின் முழுமையான அருளின்றி மேற்கூறியது முக்தி நடைபெறாது என்பதை குறிக்கிறது. தத்துவம், தத்வம், பரமன், பிராட்டி எனும்போது திருமாலும் திருமகளும் பிரிக்க முடியாதவர் என்பது விளங்குகிறது. இந்த பாடலிலும் கணவன் மனைவியின் பேச்சு கேட்டு நடப்பதே வாழ்க்கைக்கு இனிமை தரும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிற பாசுரமாக இது அமைகிறது. இந்த பாசுரத்தின் மேலோட்டமான விளக்கத்தை பார்த்தால் ஒரு ஜீவன் கர்ம சுகத்தில் மூழ்கி இறைவனை மறந்து மயங்கி கிடக்கிறது. அந்த ஜீவனை அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு வெளிவருமாறு ஆண்டாள் அழைக்கிறாள். இந்த ஜீவன் இந்த உடலில் குடியிருக்கிறது. இந்த உடல் எலும்புகளால் பூட்டப்பட்டு நரம்புகளால் நன்றாக இழுத்து கட்டப்பட்டு தோலினால் மூடப்பட்டு அழகாக காட்சியளிக்கிறது. இதன் உள்ளேதான் ஒளிமயமான ஆன்மா, அதாவது குத்துவிளக்கு எரிகிறது. இந்த உடலைத்தான் ஆண்டாள் கோட்டுக்கால் கட்டில் என்கிறார்.
ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் ஒளியினால்தான் இந்த ஜீவன் அனைத்தையும் காண்கிறது, அனைத்து சுக துக்கங்களையும் அனுபவிக்கிறது. பஞ்ச சயனம் என்பது ஐம்புலன்களால் பெறப்படும் இன்பத்தை குறிக்கிறது. எந்த நேரத்திலும் அழிந்து மறையக்கூடிய இந்த உடல் மூலம் பெறப்படும் நிலையில்லாத சுகங்களில் மோகம் கொண்டு அலையும் மோகத்தை விட்டு என்றும் அழியாத இன்பத்தை தரவல்ல கண்ணனின் திருவடிகளை நாட வேண்டும் என்பது இந்த பாசுரத்தின் உட்கருத்தாகும். இந்த கோதையின் விண்ணப்பம் அவளுக்காக மட்டுமல்ல, அவள் சார்ந்த கோவியருக்காகவும், அதாவது நமக்கும் உரித்தானதாகும். எனவே சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம் என்று இந்த பாசுரத்தின் விளக்கத்தை இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.